வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் முருங்கைக்கீரை முட்டை போட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன். அடுத்து முருங்கைக்கீரை சூப் பண்ணியிருந்தோம். அந்த முருங்கைக்கீரை வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். இதுக்கு நான் முருங்கைக்கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் அட்வைசபிள். சின்ன வெங்காயம் ஒரு நிறைய இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு 4 காரத்துக்கு வரமிளகா, அடுத்து ஒரு கால் மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கடாயில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப கம்மியான எண்ணெய் விட்டால் போதும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, கீரை தண்ணியிலே நம்ம ஊற்றுற தண்ணியிலே நல்லா குக் ஆகிரும். வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் போட போகிறோம். அதனால் அளவாக இருக்கட்டும். இல்லாட்டி மேலே கீரை மேலே நிறைய எண்ணெய் தெரியும். இப்போ கடுகு தெரிச்சிருச்சு. நம்ம இந்த நேரம் சீரகம் பவுடர் போடுறேன். இப்போ வெங்காயம் வரமிளகாவும் போட்டலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். சில சமயம் பருப்பு போட்டு செய்யணுன்னா நீங்கள் கடைசியில் இறக்கும்போது முருங்கைக்கீரை வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். பட் நான் அப்படி இல்லை. நம்ம யூஸ்வலாக என்ன செய்வாங்களோ அது மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இது அளவாக நான் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் கீரை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த கீரை அலசி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டுடலாம். பூ இருந்தால் கூட கலந்து போடுங்க, நல்லது. பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொதி வந்த உடனே அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப சூப்புக்காக கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும். இப்போ முருங்கைக்கீரையுடைய சத்து போயிடும். இன்னொன்று அதோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். பார்க்க அப்டேசிங்காக இருக்காது. அதனால் அளவாக தண்ணி விட்டுக்கலாம். மூடி ஒரு சின்ன டோஸ்ட் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை நல்லா வெந்துட்டு நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம இந்த டைமில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 1/4 மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். நான் மிக்சியில் தான் யூஸ்வலாக துருவேன். அது மாதிரி துருவி வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். ஏன்னா இது தேங்காய் ஒன்று தான் டேஸ்ட்டு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வெறுசாக பாயில் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், வேக வச்சு அப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்றது சில பசங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. பருப்பு போனால் பருப்பு போட்டுக்கலாம். சப்போஸ் சாம்பார் செய்கிறதா இருந்தால் அது ஒரு கை பருப்பு எடுத்து கடைசியாக வேக வச்ச பருப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். நான் இப்போ நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடிய முறையில் செய்கிறனால நான் பருப்பு ஆட் பண்ணாமல் தேங்காய் மட்டும் போட்டுருக்கேன். எவ்வளோ அளவுக்கு தேங்காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ஒரு சின்ன டோஸ்ட் கொடுத்துடலாம். கொஞ்சம் இது கூட அது சேரட்டும். ஒரு 2 மினிட்ஸு மூடி வைக்கலாம். கலர் பாருங்கள், அப்படி ரீட்டைன் ஆகிருக்கு பாருங்கள். ஹரிக்குட்டியே, இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் மூடி வச்சேன். இப்படி பரத்தி விடுங்க. காரணம் என்னென்னா, இப்படி சேர்ந்து அது கட்டி ஆகிக்கும். அப்போ என்னென்னா தேங்காய் அதுக்குள்ளே போகாது. அது ஒரு மாதிரி பிளண்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அது இப்படி நல்லா குத்தி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிரும். உள்ள தேங்காய் எல்லா இடத்துலையுமே சேர்ந்துருக்கும். இது மாதிரி சத்தம் சரசரன்னு கேட்கணும். தண்ணியோடு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், உள்ள தண்ணியே கிடையாது. இந்த டைமில் நீங்கள் இறக்கிடலாம். நான் சொன்ன மாதிரி பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. ஸோ ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப குயிக்காக குக் ஆகிரும்.
ஒரு ஒரு காய்கறி இல்லைனா டக்குன்னு போய் நீங்கள் உங்கள் பின்னாடி கார்டனில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் இது பண்ணிடலாம். சூப்பரான டிஷ்ஷு, ஹெல்த்தியான டிஷ்ஷு. அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.